வணக்கம். லிண்ட்சி கிரேஹாம் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற செனட்டர் 71 வயதில் இதய நோய் காரணமாக மரணமடைந்தது தெரிந்தது. நேற்று இவருக்கான இறுதி அஞ்சலி நிகழ்வில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக கலந்து கொண்டு தன்னுடைய அனுதாப செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இது முக்கியமான உலக அரசியல் மாற்றமாக இருக்கின்றது. அதேவேளை இந்த நிகழ்வில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, உக்ரைனுடைய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி மற்றும் முன்னணி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் ஆரம்பத்தில் கொள்கை முரண்பாடாக இருந்தாலும் பின்னர் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த லிண்ட்சி கிரேஹாம்னுடைய மரணம் டொனால்ட் ட்ரம்பை உள்ளத்தளவில் பாதித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவருடைய உணர்ச்சி பேச்சுக்கள் அப்படி இருந்தது. இதனால் அவருடைய ஞாபகார்த்தமாக புதிய சட்டம் ஒன்று நாளை கொண்டு வரப்படுகின்றது அமெரிக்க காங்கிரசிற்கு. லிண்ட்சி கிரேஹாம் ரஷ்யா மீதான தடை சட்டம் என்பது இதனுடைய பெயர். ரஷ்யாவினுடைய ஆயிலை இனி அமெரிக்கா வாங்காமல் நிறுத்துவது எப்படி, அதுபோல ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை வாங்கும் நாடுகள் எல்லாவற்றிற்குமே பொருளாதார தடைகளை விதிப்பது எப்படி என்கின்ற 2 பெரும் சரத்துக்களை கொண்ட புதிய சட்ட மூலம் வர இருக்கின்றது இவருடைய ஞாபகார்த்தமாக. இது அமெரிக்காவினுடைய ரஷ்யா தொடர்பான சமீபத்திய கொள்கைகளில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய மாற்றம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் இப்பொழுது புட்டினை நம்புவதற்கு தயாரில்லை என்றும், அமெரிக்க அதிபர் தேர்தலின் பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய ஆத்ம நண்பர் என்றும், தன்னால் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்திவிட முடியும் என்றும் கூறியிருந்தார். ஆனால் இதுவரை காலமும் எதற்காக அதை நிறுத்தவில்லை என்கின்ற விமர்சனத்தை டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து வந்தார். இப்பொழுதுதான் அவருக்கு காலம் கடந்த சுடலை ஞானம் போன்ற அறிவு வந்திருக்கின்றது. தன்னுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடாது என்று தடுப்பதில் முதன்மை பாத்திரம் வகித்துக் கொண்டிருப்பவர் ரஷ்ய அதிபர் புட்டின் தான். புட்டினுக்கு சமாதானத்தில் எந்த நாட்டமும் கிடையாது என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூறியதை நிராகரித்து, இல்லை அவர் சமாதான பிரியர் என்று அவருடன் பல தடவைகள் பேச்சுக்களை நடத்திய டொனால்ட் ட்ரம்ப் அதில் தோல்வியும் அடைந்த பின்னர் இனிமேல் உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய அதிபரனுடைய முதல் இடத்தை பறித்து அந்த இடத்தில் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியை அமர்த்துகின்ற முறை வந்திருக்கின்றது. இனி எதை செய்வதாக இருந்தாலும் உக்ரைனிய அதிபருடன் உரையாடி அவர் சரி என்ற பின்னர் தான் மற்ற விடயங்களை பேசுவோம் என்ற நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது அமெரிக்காவினுடைய ரஷ்யா தொடர்பான கொள்கையில் ஏற்பட்டிருக்கின்ற புதிய மாற்றமாக இருக்கின்றது. இந்த மாற்றத்திற்கான காரணம் சமீப காலமாக போர்க்களத்தில் உக்ரைன் அபார சாதனைகள் படைத்துக் கொண்டு வருகின்ற காரணத்தினால் உக்ரைன் மீதான புதிய நம்பிக்கை அமெரிக்க அதிபருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி இந்த சந்திப்பின் பின்னதாக கூறுகின்ற பொழுது அமெரிக்காவும் உக்ரைனும் இணைந்து பேட்ரியாட்டிக் ஏவுகணைகளை உருவாக்க முடியுமா? இது தொடர்பாக துருக்கி அங்காராவில் நடைபெற்ற பேச்சுக்களில் முதல் கட்ட இணக்கம் ஏற்பட்டிருந்தது. இப்பொழுது வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற பேச்சுக்களின் பின்னதாக அது அடுத்த கட்டமான முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றது. உலகத்தின் முக்கியமான வல்லரசுகள் எல்லாம் இப்பொழுது உக்ரைனில் தங்களுடைய ஆயுத தொழிற்சாலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அந்த ஆயுதங்களினால் ரஷ்யாவுடன் போர் புரிகின்ற பொழுது ரஷ்யாவை ஆட்டங்காண முடியுமா என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு இரத்த பரிசோதனை போன்ற இடமாக உக்ரைன் இருப்பதனால் அமெரிக்காவினுடைய பேட்ரியாட்டிக் ஏவுகணைகளை ஈரானுடைய ஏவுகணைகளை இப்பொழுது ஏமாற்றி 30-40 கிலோமீட்டர் தொலைவில் சட்டென திசையை மாற்றி பின்புறமாக வந்து தாக்குகின்ற காரணத்தினால் வேறு புதிய தொழில்நுட்பம் போட வேண்டி இருப்பதனால் உக்ரைனில் இதற்கான முயற்சிகளை ஆரம்பிக்கலாம் என்பது 2வது கட்ட பேச்சாக இருக்கின்றது. மேலும் ரஷ்யாவை இனி நம்பி பிரயோசனம் இல்லை, ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராகி விட்டதானது புட்டினுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் பின் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதேவேளை இஸ்ரேலையும் நம்பவில்லை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜேடி வான்ஸ். இந்த சந்திப்பின் முன்னதாக இஸ்ரேல் இப்பொழுது செல்வாக்கு இழந்து விட்டது என்றும், இஸ்ரேலினால் தான் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் அமைதியை தங்களால் தொட முடியாமல் இருக்கின்றது என்றும், இஸ்ரேல் லெபனான் மீது நடத்துகின்ற தாக்குதல் மிகப்பெரிய செல்வாக்கு இழப்பையும் உலக நாடுகளினுடைய விமர்சனத்தையும் அமெரிக்கா சந்திப்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றும் ஜேடி வான்ஸ் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலுடன் இந்த விவகாரம் தொடர்பாக கடுமையான ஒரு பேச்சு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலன்ஸ்கியுடன் நடைபெற்ற பேச்சு வெற்றிகரமாக திசை திரும்பி இருப்பதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்பிருந்த முரண்பாட்டு நிலை இல்லாமல் போயிருக்கின்றது. லிண்ட்சி கிரேஹாத்தினுடைய
இறுதி நிகழ்வில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் அவருடைய கருத்தொன்று இல்லாமல் அந்த மாற்றங்கள் நடைபெறவில்லை என்று சுட்டிக்காட்டினார். லிண்ட்சே கிரஹாம் உக்ரைனுக்கு 10 தடவைகள் விஜயம் செய்த அமெரிக்காவினுடைய அரசியல் தலைவராகும். கடைசியாக அவர் உக்ரைனினால் வந்த பின்னர் தான் திடீரென மாரடைப்பால் இறந்து கிடந்தார். இருப்பினும் இவருடைய இழப்பு அமெரிக்காவினுடைய அரசியல் வட்டகையில் மிக பெரும் இழப்பாகவே இருக்கின்றது. இவர் அமெரிக்கா முன்னேறுவதற்காக பல காத்திரமான கருத்துக்களை கூறினாலும் கூட உலகளாவிய ரீதியில் அமெரிக்கா தான் வேர்ல்ட் நம்பர் 1 என்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கையை ஆதரித்தவர். அமெரிக்க ராணுவம் அதீதமான பலம் கொண்டதாக இருந்தால் மட்டும்தான் அமைதியான ஓர் உலகத்தை காணலாம் என்றும் கருதியவர். கிரீன்லாந்து விவகாரத்தில் டென்மார்க்கினுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தவரும் இவர்தான். எனவே இவருடைய இழப்பு டொனால்ட் ட்ரம்பை பாதித்திருக்கின்றது. ரஷ்யா தவறான பாதையில் செல்லுகின்றது, ரஷ்யாவுடன் இணக்கமாக செல்ல வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு பல தடவைகள் இவர் கூறியிருந்தார். இப்பொழுது இவருடைய மரணம் டொனால்ட் ட்ரம்பை மனம் மாற்றி ரஷ்யாவிற்கு எதிராக திசை திரும்ப வைத்திருக்கின்றது. லிண்ட்சே கிரஹாம் மரணத்தின் மூலமாக தன்னுடைய கொள்கையை வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பது இந்த அஞ்சலி நிகழ்வினுடைய முக்கிய விடயமாகும். அடுத்த 14 நாட்களில் உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபருடைய சிறப்பு தூதுவராகிய ஸ்டீவ் விட்கோவ், ஜெரார்ட் குஷ்னர் ஆகிய இருவரும் விஜயம் செய்ய இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினுடைய தலைவராக ஜே கிளேட்டன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அமெரிக்க செனட்டில் 51-47 என்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் இவருடைய நியமனம் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் இருந்த அமெரிக்க உளவு பிரிவுகளினுடைய தலைவர் பில் புட்டே திறமை குன்றியவர் என்று 2 கட்சிகளும் தெரிவித்து கவலை வெளியிட்டதன் பின்னதாக இந்த மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. இது அமெரிக்காவினுடைய CIA பிரிவு அல்ல. அமெரிக்காவினுடைய அனைத்து உளவு பிரிவுகளும் CIA, NSA என்று பல பிரிவுகள் உண்டு. அவற்றினுடைய தலைமை நிர்வாகியாக இவர் நியமிக்கப்படுகின்றார். அமெரிக்கா தன்னில் பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றங்கள் லிண்ட்சே கிரஹத்தினுடைய இறுதி நிகழ்வில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் தொடர்பாக அமெரிக்காவினுடைய இறுதி மாற்றம் என்ன? அடுத்த செய்தியில் காத்திருங்கள். வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.